செவ்வாய்க்கிழமை தோறும் காலையில இல்லைன்னா நைட்டு ஒரு நேரம் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபிக்கிறது எனக்கு பழக்கம். என் மகன் பிறந்ததுல இருந்து நான் இந்த ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிறேன். அவனுக்காகவும் என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக, என் கணவர் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக, என் மருமகளுடைய குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக, வாரந்தோறும் நான் சந்திக்கிற பிள்ளைகளுக்காக, அவர்களுடைய ரட்சிப்புக்காக, ஆசீர்வாதத்திற்காக, படிக்க ஞானம் தருவதற்காக ஜெபிப்பது என்னுடைய வழக்கம். ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை இதே மாதிரி இரவு நேரத்துல சரி நம்ம ஜெபிக்கலாம்னு சொல்லிட்டு சாயங்காலமே நான் ப்ரேயரை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்படி ப்ரேயரை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எப்போதும் கர்த்தரை துதிக்கிறது வழக்கம். சரி, அன்னைக்கு நான் துதித்து கொண்டே நான் இருந்தேன். சரி, கொஞ்ச நேரம் ஆச்சு துதிச்சுட்டே இருக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருந்தது. அப்போ என்னுடைய மனசுல ஒரு எண்ணம் வந்தது. என்னன்னா, சரி நம்ம ரொம்ப நேரம் துதிச்சிட்டோம், இப்போ வழக்கமா நம்ம ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை நம்ம பண்ணலான்னு. ஆனா இன்னொரு எண்ணம் என்னத்தமா சொல்லுச்சு, இல்லை இன்னும் கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிக்கலாம் அப்படின்னு. சரின்ட்டு நானும் கர்த்தருடைய குணங்களையும் அவரை பற்றியும் அவர் எனக்கு செய்த காரியங்கள் அதிகமா அவருடைய குணங்களை தான் அந்த நேரத்துல எனக்கு ஞாபகம் வந்தது. அவருடைய குணங்களை தியானித்து தியானித்து நல்ல நான் துதித்து கொண்டே இருந்தேன். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நான் கர்த்தரை துதிச்சேன். அன்னைக்கு ப்ரேயரே என்னால பண்ண முடியல. ப்ரேயர் பண்ணலையேங்கிற கவலை இல்லை எனக்கு. ஆனா அதுக்கு பதிலாக என்னுடைய உள்ளத்துல ஒரு புது விதமான ஒரு பரவசம் தான் இருந்தது. கர்த்தரை துதிக்கும் போது, அவருடைய பிரசன்னத்துல இருக்கும்போது எவ்வளோ ஒரு பரவசம்ல அப்படின்னு சொல்லி இதை நான் தியானித்துட்டு இருந்தேன். அந்த நேரத்துல எனக்கு ஒரு நபர் ஞாபகத்துல வந்தார். அந்த நபர் தான் ஈசாக்கு சாயங்காலம் நேரம் என்ன செய்தாராம், தியானம் பண்ண போய் இருந்தான்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். ஒவ்வொரு சாயங்காலமும் ஈசாக்கிட்ட தியானம் பண்ணுகிற பழக்கம் இருந்துச்சு பாருங்க. அதனாலதான் என்னமோ அவர்கிட்ட விட்டு கொடுக்கிற குணமும் இருந்தது. இந்த ஈசாக்கு குறித்து ஆதியாகமம் 26வது அதிகாரத்துல ரொம்ப தெளிவாக போடப்பட்டிருக்குது. ஈசாக்கு அந்த நாட்கள விதை விதைத்தாரு. ஆண்டவர் ஆசீர்வதித்து 100 மடங்கு பலனை காணும்படியாக செய்தார். அந்த சமயத்துல இருந்த அந்த பெலிஸ்தியர்கள் ஈசாக்கு மேல பொறாமை கொண்டு, ஈசாக்கு நீ இந்த இடத்துல இருக்கக்கூடாது, நீ எங்களை விட்டு போயிரு அப்படின்னு சொல்லி சொல்ற காரியத்தையும் நம்ம பாக்குறோம். ஈசாக்கு தன்னுடைய மேய்ப்பர்கள், தன்னுடைய ஆட்கள் எல்லாம் அழைப்பு கொண்டு வேற ஒரு இடத்துக்கு போயிடுறாரு. அங்க போனதுக்கு அப்புறம் ஈசாக்குடைய மேய்ப்பர்கள் என்ன செய்தாங்கன்னா, துறவு, அதாவது கிணறு ஒன்று வெட்டினதும் அதுல இருந்து நல்ல தண்ணி அதிகமா சுரந்து வந்தது. மேய்ப்பர்கள் ஈசாக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். இப்படி அவங்க சந்தோஷம் அடையும் போது அந்த பகுதியில வாழ்ந்த கேரார் மேய்ப்பர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இது உங்களுக்குரியது இல்ல, இடம் எங்களுக்குரியது, அதனால இந்த துறவு இந்த கிணறு எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு வாக்குவாதம் பண்ணினாங்க. உடனே ஈசாக்கு என்ன தெரியுமா செய்தாரு, சரின்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்துட்டு இன்னொரு இடத்துக்கு போறாங்க. அங்க போய் ஒரு கிணறு வெட்டுறாங்க. அதுக்கும் வாக்குவாதம் பண்ணி இது எங்களுடையது அப்படின்னு கேரள மேய்ப்பர்கள் சண்டைக்கு வராங்க, வாக்குவாதம் பண்றாங்க. ஈசாக்கு உடனே என்ன செய்தாருன்னா, என்னடா ஒரு இடத்த இது பண்ணினீங்க, திருப்பி வர்றீங்க அப்படின்னு கோபப்படவே இல்லை. 2வது கிணறு கூட அப்படியே விட்டுறாரு. இப்போ பாருங்க, ஒரு கிணறு வெட்டணும்னா எவ்வளவு கஷ்டம், அந்த வேலைக்காரர்களுக்கும் கஷ்டம், எவ்வளவு நேரம் செலவாகும், பணம் செலவாகும். ஆனாலும் கஷ்டப்பட்டு அவங்க வெட்டி பலன் கிடைக்கும் போது அதை தட்டி பறிக்கிறதுக்காக வந்தாங்க. ஆனா ஈசாக்கு என்ன செய்தாருன்னா, அதை விட்டு கொடுத்துட்டாரு. தட்டி பறிக்க வந்தவங்களை அப்படி அவர் விட்டு கொடுத்துட்டு 3வதாக இன்னொரு இடத்துக்கு போய் அவங்க கிணறு வெட்டினாங்க. அங்கேயும் தண்ணி வந்தது. ஆனா இந்த மேய்ப்பர்கள் அங்க வாக்குவாதம் பண்ண வரல. அந்த வசனம் ரொம்ப அழகா இருக்கும். அந்த ஒரு வசனத்தை மட்டும் உங்களுக்காக வாசிக்கிறேன்.
ஆதியாகமம் 26வது அதிகாரம் 22வது வசனம் வாசிக்கும் போது பாருங்களேன். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறு ஒரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், அதாவது ஈசாக்கு, நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். இந்த வசனம் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. 2 கிணறு வெட்டுனாங்க, ஆனால் அவங்க வாக்குவாதம் பண்ணாங்க. கேரார் மேய்ப்பர்கள். ஈசாக்கு என்ன செய்தார்? 2 கிணறையும் விட்டு 3வது இடத்துல கிணறு வெட்டும்போது கேரார் மேய்ப்பர்கள் வாக்குவாதம் பண்ணலை. எப்பா வாக்குவாதம் பண்ணலப்பா, சரி இது நமக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லாம ஈசாக்கு சொல்ற அந்த வார்த்தையை பாருங்களேன். இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். அப்போ இதுக்கு முன்னாடி 2 துறவுகளையும் விட்டு கொடுத்தார்ல ஈசாக்கு. எதனால விட்டு கொடுத்தானா? வாக்குவாதம் பண்றாங்களா? அப்போ ஆண்டவர் எனக்கு இந்த கிணறு எனக்கு கொடுக்கல, ஆண்டவர் கொடுக்காத பொருள் எனக்கு வேண்டாம், அந்த ஒரு எண்ணம் ஈசா கிட்ட இருந்தது. அதை தான் நான் பார்த்தேன். இப்போ ஈசா கிட்ட ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாதது எனக்கு வேண்டாம் அப்படின்னு 2 காரியத்தையும் 2 துறவுகளையும் விட்டு கொடுத்தான். 3வது, இப்பொழுது தேசத்தில் நாம் பழுகும்படிக்கு கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். இப்போ ஆண்டவர் கர்த்தர் நமக்கு இடம் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னதுனால பாருங்க, ஈசாக்கு கிட்ட இருக்கிற ஒரு நல்ல குணம் நல்ல தெளிவா தெரியுது. அப்போ தியானம் பண்ணுகிறதுனால ஈசாக்குடைய குணமே மாறிச்சுங்கிறத நான் இன்னைக்கு உணர்ந்தேன். கர்த்தருடைய வசனத்தை நம்ம வாசிக்க அதை தியானிக்க கர்த்தருடைய குணங்களையும் நம்ம தியானித்து அவரை ஆராதிக்க நம்முடைய சுபாவங்கள் மாறும். உண்மையா நம்ம ஆராதிச்சோன்னா, உண்மையா அவருடைய குணங்களை நம்ம தியானம் பண்ணணும்னா நம்முடைய குணங்கள் மாறும். அப்போ அப்படி மாறினா தான் நம்ம கர்த்தரோடு நடக்கிற அனுபவம். அப்படி நம்முடைய சுபாவங்கள் மாறாம நம்ம அதே சுபாவத்தில் விட்டு கொடுக்காம கோபம் சண்டை அதே சுபாவத்திலே நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம்னா கர்த்தர் நம்மளை ரட்சித்தும் நமக்கு பிரயோஜனமே இல்லை. கர்த்தரோடு கூட நம்ம நடக்கிற அனுபவம் நம்மகிட்ட இல்லைன்னு தான் அர்த்தம். இன்னைக்கு இந்த தியான பகுதியே எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. ஈசாக்கு தியானம் பண்ணினார். ஈசாக்குடைய குணம் மாறிச்சு. நானும் கர்த்தருடைய வேதத்தையும் வசனத்தையும் கர்த்தருடைய குணத்தையும் தியானம் பண்ண என்னிடம் இருக்கிற ஜென்ம சுபாவங்கள் கெட்ட குணங்கள் எல்லாம் மாறி கர்த்தரோடு நான் நடந்து அவருக்கு பிரியமாய் நான் வாழ்ந்து அவரோடு கூட நான் பரலோகத்துக்கு போகலாம். இந்த காரியம் எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. அதனால தான் உங்களுக்கும் சொல்லிக்கிறேன். நாம் கர்த்தரை ஆராதித்தா மட்டும் பத்தாது, அவருடைய வேத வசனங்களை தியானமும் பண்ணணும். தியானிக்கும் போதுதான் நம்முடைய குணங்கள் மாறும். இதனாலதான் பாருங்க, சங்கீதம் 1வது அதிகாரம் 2வது வசனம் என்ன சொல்லியிருக்குன்னா, இரவும் பகலும் அவருடைய வேதத்தின் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ நம்ம வேத வசனத்தை தியானிக்க நம்முடைய சுபாவங்கள் மாறும். நம்ம கர்த்தரோடு சந்தோஷமாக நடக்கிற அனுபவத்துக்குள்ளாக ஒவ்வொரு நாள் கடந்து அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.